ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா யூடியூப் பேனர் ஆர் யூடியூப் ஆர்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் வச்சே நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ நமக்கு இதுக்கு வந்து என்ன வேணும்னா க்ரோம்லேருந்து நம்ம ஏதாவது ஒரு டிசைன்ஸ் நம்ம எடுத்து அது வந்து அந்த டிசைன்ஸ் வச்சு நம்ம க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோஷாப்பில் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒர்க் இருக்காது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ட்ரிக்ஸாக தான் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லா ட்ரிக்ஸுமே புரியும். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் என்டர் இன் டு த வீடியோ. இந்த பேனர் அதுவும் இல்லாமல் யாருக்கு க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு சார்லின்னு ஒருத்தர் இருக்கார். இவர் தான் சார்லி. இவர் என்கிட்ட அன்றைக்கே கேட்டிருந்தார், இந்த மாதிரி எனக்கு யூடியூப் கவர் ஃபோட்டோ ரெடி பண்ணி தாங்க ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ அவருக்காக தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஃபோட்டோஷாப்பில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்து, அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சூஸ் பண்ணி, அதாவது அவர் வந்து இப்போது லைவில் இருக்கார். அவர் வந்து டிஸ்கார்டில் இருக்கார். அவர் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு பண்ணித்தாங்க ப்ரோ. அதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்டைல்ஸ் இருக்கும். அந்த ஸ்டைல்ஸ் நான் காமிச்சேன் அவருக்கு. ஃபஸ்ட் நம்ம எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோடய யூடியூப் சேனல். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இங்கே இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா, பேனர் டிசைன்ஸுன்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்க பேனர் டிசைன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு அதில் எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சார்லி என்ன சூஸ் பண்ணார்னா, எனக்கு இந்த பேனர் வேணும், அதாவது இந்த செகண்டாக இருக்கிற இந்த பேனரும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு லைட், நியான் லைட் தான் இந்த பிக்கும் மெர்ஜான மாதிரி ஒரு பேனர் பார்க்க லுக் அண்ட் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக் வந்து நீங்கள் டைரெக்டாக சேவ் இமேஜஸ் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் தட் இதுவும் பார்த்தீங்கன்னா சேவ் இமேஜஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டும் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபோட்டோஷாப்பில் அந்த பிக்சர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க தனித்தனியாக. ஸோ இப்போ வந்து நம்ம பிக்சர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இந்த பிக்சரில் அவர் கேட்ட மாதிரி இதையும் இப்போ எப்படி மெர்ஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நியூவாக ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இதுக்கு வந்து ஏதாவது நேம் கொடுத்துக்கோங்க. நான் வந்து சார்லி பேனர்னு கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பேசிக் செட்டிங்ஸ். இது பார்த்தீங்கன்னா 2560 அண்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா 1440. ரெசல்யூஷன் வச்சுக்கோங்க, ஒயிட் வச்சுக்கோங்க பேக்ரவுண்ட், அண்ட் தென் க்ரியேட் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபோட ஸ்கேல் இது தான். நீங்கள் வந்து இந்த பிக்சர் அப்லோட் பண்ணதான் உங்களுக்கு கரெக்டாக அந்த பேனர் வந்து யூடியூப் பேனரில் உட்காரும். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா, உங்கள் பேனர் எந்த இடத்துல வரணும், ரெக்டாங்குலர் டூலுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இங்கே ரெக்டாங்குலர் டூல் கொடுத்துட்டு ஜஸ்ட் உங்களோட இந்த ஒயிட் டெம்ப்ளேட் மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து 2560 வித்து கொடுத்துக்கிறோம். 2560. ஆஃப்டர் தட் நம்ம வந்து இப்போ ஹைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 423 கொடுத்துக்கலாம். அது பெட்டராக இருக்கும். 423. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி ஒன்று ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இந்த பேனரை சென்டர் வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம சென்டரில் வச்சுட்டோம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சார்லி சூஸ் பண்ணது இந்த பேனரோட அவுட் சைடு நம்ம இதை எடுத்துக்கலாம். ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுறப்ப நம்ம எதுவும் ஒன்று கொஞ்சம் நம்ம டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபோட்டோ. ஸோ நம்ம இப்போ இதை மட்டும் கட் பண்ணியாச்சு. ஸோ இதை மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளோட சார்லி பேனர், ஓகே, வேறு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். லைக் இந்த நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். தென் இதே மாதிரி நம்ம லெஃப்ட் சைட் எடுக்கணும். ஸோ ஜஸ்ட் நம்ம போய்க்கலாம். அண்ட் தென் லெஃப்ட் சைடுக்காக அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம இது சார்லி பேனர் ஸோ அட்டாச்சு. ஸோ இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி ஸோ ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசிக்காக நம்ம அதில் வந்து சில பார்ட்ஸ் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டில் வி ஹேவ் தட் ஃபாண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபாண்ட்ஸ் வந்து நமக்கு வேணாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஃபாண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ டூல் யூஸ் பண்ணலாம். ஃப்ரீ பென் டூல் யூஸ் பண்ணி லைக் இப்படி நீங்கள் இது பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் ரைட் கிளிக் அண்ட் மேக் செலெக்ஷன் ஆஃப்டர் லேயர் 1ல ஃபில். ஓகே பார்த்தீங்கன்னா போயிடும். ஆஃப்டர் தட் இது வந்து லேயர் 1. ஸோ லேயர் 1ல அதே மாதிரி வச்சு மேக் செலெக்ஷன் ஆஃப்டர் தட் எடிட் ஃபில். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பேசிக்காக இது மட்டும் நம்ம க்ளியர் பண்ணிடுவோம் ஃபாண்ட்ஸ். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கிளியர் ஆனது தெரியும் ஃபாண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து நமக்கு இமேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த இமேஜ் ஸ்பேஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதே மாதிரி குயிக் செலெக்ஷன். இப்போ வந்து நம்ம லேயர் 1. ஸோ ஜஸ்ட் இது மட்டும் நம்ம கிளிக் பண்ணுறோம். தட்ஸ் இட். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா எரேசர் ஜஸ்ட் எரேஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. erase it, that's it. ஸோ இப்போ நமக்கு வந்து ஓவர்லே ரெடி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம சார்லி கேட்டிருந்த மாதிரி இந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கிறோம். லெட்ஸ் டேக் த இமேஜ். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமேஜ்லேயும் அதே மாதிரி நம்ம இது பண்ண போகிறோம், ஃபாண்ட்ஸ் கிளியர் பண்ண போகிறோம். That's it, clear. So as of now நம்ம image full image எடுத்துக்கிறோம். அண்ட் தென் நம்ம சார்லியோட பேனருக்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் இந்த இமேஜை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயர் 2 கீழே லேயர் 3. ஓகே. ஸோ நீங்கள் லேயர்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் பேசிக்ஸ் ஆன் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது புரிஞ்சிடும். Time is over before you know you're older. So sober, alone, you get in my cold shoulder. You crying like it's rain, you causing all the pain. No closure, I'm colder. You getting nothing, Joker.
இப்போது இதில் என்ன பண்ண போகிறோன்னா லைக் லோகோ ஆட் பண்ணிடலாம். சார்லி லோகோ எடுத்து இதுக்கெலாம் வச்சிடலாம். லைக் இப்போ பார்த்தா லேயர் வந்து இது வந்து லேயர் 1 கீழே இருக்கணும். அப்போ தான் லோகோ உள்ளே மிக்ஸ் ஆகும். எப்பவுமே லேயர்ஸ் மட்டும் பார்த்துக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ சார்லி லோகோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து சார்லியோட நேம், சேனல் நேம் போட்டால் நமக்கு ரெடி. இங்கே வந்து சார்லி இன்ஸ்டாகிராம் லைக் தட், அதை நம்ம சார்லி கேட்டுருவோம். சார்லி. எஸ் சொல்லுங்கள், கேட்குது. அப்படியே இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லு. இன்ஸ்டாகிராம் ஐடியா. ஸோ இப்போ இது வந்து 12 ஃபாண்ட் வச்சுக்கிறேன். தட்ஸ் இட் கைஸ். இதுதான் ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு ஃபோட்டோ, ஒரு 2 ஃபோட்டோ சூஸ் பண்ணி நீங்கள் அழகாக ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு பேனர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரிக் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படியே பார்த்தீங்கன்னா லைக் ஒரு கேமிங்க்கு தம்ப்நெயில் எப்படி வைக்கலாம், அதாவது தம்ப்நெயில் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம், அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் லேப்ஸ் பற்றி பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் உங்களுக்கு வீடியோஸ் அப்கமிங்கில் வரப்போகுது. ஸோ ஜஸ்ட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ until signing off, this is Jerome Rosario here. Bye.